ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருமலா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பிஎஸ்சி 1, 2, 3, 4ன்னு 4 பில்டிங் இலவச தங்குமிடம் லாக்கர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. இன்றைக்கு புது பில்டிங் பிஎஸ்சி 5 ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க சர்வீஸ். இதில் இலவச தங்குமிடம், லாக்கர் ஃபெசிலிட்டி, ஃபீடிங் ரூம், அன்னப்பிரசாதம், கல்யாண கட்டன்ட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ். கல்யாணி காட்டேஜுக்கு அடுத்து ஒரு யாத்ரி சதன் வரும். அதற்கு எதிர்த்தாப்பில் இந்த பிஎஸ்சி 5 இருக்குது. ஸோ புதுசாக இலவசமாக தங்குறதுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு. இந்த பிஎஸ்சி 5 புரட்டாசி பிரம்மோற்சவம் இன்றைக்கு சாயந்தரம் ஹம்சவாகன சேவாவில் மலையப்பசாமி மாட வீதி உலா வருவார். காலையில் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாகவே தீந்துருச்சு. ஒரு சிலர் திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம், யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற இஷ்யூ புக் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. வேறு என்ன ஆப்ஷன்? ஆக்சுவலாக ஆன்லைனில் எல்லா ஆப்ஷனும் ஃபுல்லாகிடுச்சு. வேணும்னா முதலே டொனேஷன் பே பண்ணிவிட்டு ஜனவரி மாதத்தோட ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன். அந்த டைமில் செக் பண்ணால் சில டைம் ரேண்டமாக அவைலபிலிட்டி காமிக்குது. அப்படி ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அது 100% ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கிடையாது, பட் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகுது. அதாவது ஆன்லைனில் வேறு என்ன வழி அப்படின்னா, மற்றபடி ஆன்லைனில் எல்லா புக்கிங்கும் ஃபுல்லாகிடுச்சு. அக்டோபருக்கு கீழ் திருப்பதியில் டோக்கன், டைரக்ட் சர்வதர்ஷனம், ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் திருமலாவில் கொடுக்கறது நம்ம வாங்கிக்கலாம். டெய்லியுமே இருக்குது. இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் இன்னமும் இருக்குது. கீழ் திருப்பதியில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ்லும், திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குறோம்னா நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். வாலண்டரி சேவா புக் பண்ணால் விஐபி பிரேக் தர்ஷன் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. எப்போவுமே பிரம்மோற்சவம் சேவா புக் பண்ணுறவங்களுக்கு முதல் நாள் ஆஸ்தான மண்டபத்தில் டிடிடி இஓ சேர்மன்லாம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் சேர்மன் பேசினாங்க, எப்போது ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் அவர்களை மீட் பண்ணாலும் ஸ்ரீவாரி சேவா பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறப்போ, ஸ்ரீவாரி சேவா செய்தவங்களுக்கு 300 தரிசனம் எஸ்சிடி வழியாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இப்போது இருந்தது. முதல்ல ஏடிசி சர்க்கிள் வழியாக, அடுத்து இப்போ சுபதமென்ட்ரி வழியாக அனுமதிக்கிறோம். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. இதை பற்றின வேறு எந்த நியூஸும் இல்லை. வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நவம்பர் மாதத்து புக்கிங் பற்றின அப்டேட் ஸ்ரீவாரி சேவா கூட இன்னும் வரலை, வந்துடும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். திருமலாவில் ஏஐ கமாண்ட் கண்ட்ரோல் ரூம் இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. 2026ஓட டைரிஸ் அண்ட் கேலண்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி 1 or 2 டேஸ்க்குள்ளார திருமலாவில் அவைலபிளாக இருக்கும். கொஞ்சம் நாள் கழித்து சீக்கிரமாகவே ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் திருமலாவுக்கு போகிறப்போ 2026 டைரி கிடைக்கலனா கூட நெக்ஸ்ட் டைம் போகும்போது ட்ரை பண்ணுங்கள். டைரிஸ், கேலண்டர்ஸ், டிஜிட்டல் கேலண்டர், கொஞ்சம் நாள் கழித்து வராகசாமி கேலண்டர் கூட கொடுப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பார் அந்த வராகசாமி. கொஞ்சமாக தான் அது கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 20 ரூபா அந்த கேலண்டர். நீங்கள் போகிறப்போ கேட்டுக்கிட்டே இருங்க, வராகசாமி கேலண்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புக் ஸ்டாலில் வராகசாமி ரொம்ப அழகாக இருப்பார். அந்த நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ வராகசாமி கோயிலில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கே சுவாமியை. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 58,628 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.01 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 21,551 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிற இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.